ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். குழந்தையே, நீ என்னை ஏன் நம்பிக்கையோடு வணங்கி வந்திருந்தாலும், உன் குடும்பத்திற்கு பாதுகாப்பாய் இருக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தாலும், நித்தமும் உன் இல்லத்தில் வந்து நான் காவல் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி நேற்றிரவு உனக்காக நான் காவல் காத்திருக்கும் போது நானே அதிர்ச்சி அடையும்படியாக, ஆச்சரியப்படும்படியாக ஒரு விஷயம் உன் வீட்டு வாசலில் நடந்தது. தினமும் இவர் உன்னை தேடி வந்து பார்த்து செல்கிறார் என்பதை நீ அறிவாயா? அவர் இந்த பக்கம் போக வேண்டிய வேலை இருந்தாலும் உன்னை கடந்து செல்கிறார் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர் காரியத்தோடு தான் உன் வீட்டை கடந்து போகும்போது எதிர்மறை எண்ணங்களோடு கூடிய புகைச்சலோடு கூடிய காழ்ப்புணர்ச்சி உன் வீட்டை நோக்கி விட்டு தான் போகிறார். ஆம் என் செல்லமே, நீ சந்தோஷமாக சிரித்து குதூகலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உயர்வான வாழ்க்கையை சிறப்பாய் பெற்றுவிட்டாய் என அவர் மனதில் நினைத்து கொண்டு அதனை பொறுக்க முடியாமல் உன் மீது காழ்ப்புணர்ச்சியோடு நித்தமும் ஒரு ஏமாற்றத்தோடு எதிர்மறையான எண்ணத்தோடு உன்னை பார்த்து கொண்டே போய்கொண்டிருக்கிறார். அதனால்தான் அப்படிப்பட்ட தீய சக்தியிடம் இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக இப்போது உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். அதனால் நீ கவனமாக கேள் என் தங்கமே. எதிரி கூட நேருக்கு நேராக நின்று உன்னை தூற்றி பேசிவிட்டு போய்விடுவார், அல்லது கோபப்பட்டு கூட ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போய்விடுவார். ஆனால் இப்படிப்பட்ட சில உறவுகளும் நட்புகளும் வெளியில் உன்னுடன் பேசும்போது நன்றாக பேசுகிறார்கள், சிரித்து சிரித்து பேசுகிறார்கள். ஆனால் உன்னை விட்டு கடந்து போகும் போதும் அல்லது நீ அவர்களிடம் பேசிவிட்டு திரும்பி போகும்போதும் மனம் முழுக்க புகைச்சலோடு, இப்படி இருந்தவர் இப்போது இப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இவருக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டதே என அவர்களால் பொறாமையை தாங்க முடியாமல் உன் மீது போட்டியையும் பொறாமையையும் நெருப்பாய் அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களோடு உறவாடக்கூடிய மனிதர்கள் உன்னை சுற்றி சுற்றி வருவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு ஒன்றும் இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக அமைந்து விடவில்லை என்பதை நான் தானே அறிவேன். அதிர்ஷ்டத்தாலோ வெகு சுலபமாகவோ சீக்கிரமாகவோ நீ இப்படி சந்தோஷமாக ஒன்றும் வாழவில்லை. ஆனால் அவர்கள் அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கென்ன எல்லாம் இருக்கிறது எனவும், உன் குடும்பத்திற்கு என்ன எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்கிறாய், சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என நினைத்து கொண்டு உன் குடும்பத்தின் மீது ஒரு பொறாமை கண்ணை வைத்து கொண்டல்லவா சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்போதிலிருந்து நான் ஆரம்பிக்கப் போகிறேன். நீயும் எல்லோரிடமும் கொஞ்சம் கவனமாக இரு என் தங்கமே. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்கின்ற வார்த்தையை நீ கேட்டிருப்பாய் தானே? அவர்கள் கண்ணால் உன்னை பார்த்துவிட்டு அப்படியே போவது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழக்கூடிய விதத்தையும் முறையையும் பார்த்து அவர்கள் மனம் கொந்தளித்து விட்டது அல்லவா? அது கொழுந்துவிட்டு எரிகிறது அல்லவா? எல்லோரிடமும் கொஞ்சம் கவனமாக இரு. உன் வாழ்வில் நீ பெறுகிற வெற்றியும் செய்யக்கூடிய செயலையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் போட்டி பொறாமை எண்ணங்கள் மட்டுமே கொண்ட சுயநலம் கொண்ட மனிதர்களாக அல்லவா இந்த கலியுக காலம் இருக்கிறது. ஆனால் நீ என்னவோ உன் மனதிற்குள் எதையும் வைத்து கொள்ளாமல் எல்லோரிடமும் யதார்த்தமாக பேசுகிறாய், பழகுகிறாய், நடந்து கொள்கிறாய். ஆனால் எல்லோரும் உன்னை அப்படி எளிதாக நினைக்கவில்லை என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடமும் உறவுகளிடமும் கொஞ்சம் கவனமாக இரு. எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்பதை பார்த்து யோசித்து பேச வேண்டும்.
தூக்கி எறியப்பட்ட விதையாகத்தானே உன்னை பலகாலம் வைத்திருந்தார்கள். இப்போது அவர்களுக்கு தேவை என்றவுடன் உன்னை வேண்டும் வேண்டுமென தேடி வருகிறார்கள். அவர்கள் மத்தியில் இருந்து விலகி இரு. உன் வாழ்வில் உன்னை வெல்வதற்கு எந்த சக்தியும் இல்லாத அளவிற்கு சிறப்பாய் உன்னை வழிநடத்த நான் இருக்கிறேன். அன்பினால் முட்டாள்தனமாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை தான். ஏனெனில் எல்லோருக்கும் அன்பை வாரி வழங்கக்கூடிய அன்பு குழந்தையாக அல்லவா நீ இருக்கிறாய். ஆனால் நீ இப்படி இருக்கும்போது கற்கண்டு போல இனிப்பான சுவை உள்ளதாக உன்னுடைய பேச்சு இருக்கும் பொழுது உன்னிடம் பேசுபவர்களும் அப்படி இருக்க வேண்டும் என நீ எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் அவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நீ உன்னுடைய பெருமைக்காகவும் பலத்திற்காகவும் தான் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாய் என தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உன் பாசத்தை மதிக்கவில்லை, உன்னிடம் இருக்கும் பணத்தை தான் மதிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். என் செல்லமே, பணம் இருந்தால் ஒரு மாதிரியும் பணம் இல்லாவிட்டால் ஒரு மாதிரியும் தானே இங்குள்ள மனிதர்கள் எல்லோரிடமும் பழகுகிறார்கள். உன் பாசத்தை எல்லோருக்கும் நான் புரிய வைப்பேன். அதுவரையிலும் காத்திரு. உன்னை மதிக்க தெரியாத ஒருவருக்காக நீ வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை அல்லவா? புரிந்து கொள் என் செல்லமே. வாழ்க்கை என்பது ஒரு கேள்வி. அதற்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது. மரணம் வரை தேடினாலும் விடை கிடைக்காத கேள்வி அல்லவா அது. வாழ்க்கையில் யாருடன் எப்படி பழகலாம், யாரை நம்பலாம், நம்பக்கூடாது என்பதற்கான கேள்விக்கு பதிலே இன்று வரையிலும் கிடைப்பது கிடையாது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரவர் சுயலாபத்திற்காக அவரவர்களுடைய மாற்றங்களை மாற்றிக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல பேசி பழகி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது நான் நினைத்தது நடக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் எதற்காக வருகிறது? சந்தேகம் வேண்டாம் என் செல்லமே. நிச்சயம் நீ நினைத்ததை நான் உனக்கேற்றார் போல நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். ஏதோ ஒரு சூழ்நிலையால் தவறினால் உன்னை தவறாக புரிந்து கொண்டுள்ள ஒரு உறவு கூடிய விரைவில் நீ யார் என்று புரிந்து நிச்சயமாக அந்த தவறை உணர்ந்து உன் அன்பையும் பாசத்தையும் அருமை பெருமையையும் உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள். தேவையில்லாமல் கண்ணீர் வடிக்காதே. உன் வராகி அம்மா நான் உனக்காக தானே இருக்கிறேன். உன்னுடையதை ஒருவர் திருடுகிறார்கள், உன்னை ஏமாற்ற பார்க்கிறார்கள், உனக்கு துரோகம் செய்ய நினைக்கிறார்கள் என்றால் அதற்காக நீ கவலைப்படாதே. அவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை யாராவது ஒருவர் திருடினால் அதன் வழி எப்படி இருக்கும் என்பதை அவர்களுக்கு நான் உணர்த்துவேன். அவர்கள் அதை கட்டாயம் உணர்ந்து கொண்டு கெடுதல் செய்ய நினைப்பதை மறந்து போவார்கள். எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் என்பதை நம்பு. உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காத அளவிற்கு பாதுகாப்பு கவசமாய் உன் வராகி அம்மா நான் இருப்பேன். புதிதாய் எதுவும் வேண்டவில்லை தாயே. நான் இத்தனை நாட்களாக வேண்டி கேட்டதையே எனக்கு கொடுத்து விடுங்கள் எனதானே வருத்தப்படுகிறாய்? என் செல்லமே, ஒரு முறை நான் கொடுத்து விட்டால் அந்த விஷயத்தை திரும்ப பெற மாட்டேன். அது உனக்கே சொந்தமானது என்பதை உணர்ந்து கொள். அப்படி நீ இத்தனை நாட்களாக என்னிடம் கேட்டதை தான் இப்பொழுது நிலையாக உன் கைவசம் ஒப்படைக்கப் போகிறேன். இப்போது நீ செய்வதற்காக யோசித்து கொண்டிருக்கிற அந்த புது முயற்சியை நீ வெற்றியை பெற போகும்படி நான் உனக்கு துணையாய் இருப்பேன். அது நடக்காது என சொன்னவர்கள் எல்லாம் தலை சுற்றி கீழே விழக்கூடிய அளவிற்கு உன் வெற்றியை மாபெரும் வெற்றியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்ன நடந்தாலும் உன் முகத்தை சூரிய ஒளி போல பிரகாசமாக சிரித்த முகத்தோடு வைத்திருக்க முயற்சி செய். உனக்கு பின்னால் நிழல்கள் விழும் சூரியனாக நீ இருந்தால் உன் வழியை பின்பற்றி வரக்கூடிய பல மனிதர்கள் பின்னே பின்தொடர்ந்து வருவார்கள். இந்த உலகத்திலேயே என்னை விட்டால் வேறு யார் உன்னை நன்றாக புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள்? உன்னை புரிந்த உன் வராகி அம்மா நான் சொல்கிறேன், நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஆபத்துகளையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உனக்கான ஆறுதலாகவும் தேறுதலாகவும் நான் இருப்பேன்.
நீ எப்பொழுது எனக்கு யாருமே இல்லையே என நினைத்து வருத்தப்படுகிறாயோ அப்பொழுது நீ என்னை நினைத்து பார் என் தங்கமே. உன் வராகி அம்மா என்னை நீ நிச்சயமாக நினைத்து கொள்ள வேண்டும். உன் வாழ்வில் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் திரும்ப பெறும்படி உனக்கு துணையாய் இருப்பேன். இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான புத்தகம். அந்த புத்தகத்தை படிக்கும்போது தானே முழுவதும் புரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களிடமும் பழகிப்பார். அவர்களில் நல்லவர்களை உன் அருகில் வைத்து கொள்ள நீ முயற்சி செய். கெட்டவர்களிடமிருந்து தூரமாக நீ போய்விடு. இன்று நீ செய்ய நினைத்த ஒரு செயலானது உன் வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறப்போகிறது. நீ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் உன் தலைமுறையை காத்திருக்கும். இன்று நான் சொன்னது போலவே இப்போது உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற ஓடோடி வந்துள்ளேன். ஆறாத காயம் என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. உன் மனதில் இருக்கக்கூடிய காயத்தையும் வேதனையையும் மறைத்து சந்தோஷமாக நிரந்தரமான மகிழ்ச்சியான நாளை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என் தங்க பிள்ளையே. அதனால் நீ மகிழ்ச்சியாக வாழப்பார். உனக்கு நிச்சயமாக அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. என் அன்பு பிள்ளையே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்காகவே இருக்கிறேன். நீ எதற்காகவும் கலங்காதே. எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் குலதெய்வமானவள் உனக்கான நல்ல செய்தியினை தருவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இது உன் தாயானவள் என்னுடைய சாதாரண வாக்கு கிடையாது. இது உன் அம்மாவினுடைய அதிசக்தி வாய்ந்த வாக்கு. நான் சொல்லி முடித்த பிறகு உனக்கு நல்ல பதில் கிடைக்கும். அது கிடைக்கும் பொழுது அம்மாவினுடைய சக்தி என்னவென்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, வாழ்க்கையில் சில மாற்றங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய். சில விஷயங்கள் உனக்கு நடந்தால் அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்று எண்ணி நீ கனவு கண்டு கொண்டு இருக்கின்றாய். நீ நினைப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி தருபவள் உன் தாய் என்பதை நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நீ நம்புவது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருப்பது எல்லாம் நிச்சயமான உண்மை. உன்னுடைய நம்பிக்கை இப்பொழுது வீண் போகவில்லை. ஏனென்றால் இப்பொழுது நான் தருகின்ற இந்த வாக்கு ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்க போகின்றது. என் தங்கமே, முதலாவது நீ வேண்டும் என்று என்னிடம் கேட்டு நின்ற ஒரு உறவை பற்றியது. அந்த உறவு உண்மையான உறவா பொய்யான உறவா என்பதை முதலில் நான் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன். நான் காட்டுகின்ற அடையாளம் இது உன் வாழ்க்கையா அல்லது இது இடையிலேயே உன்னை விட்டு செல்லக்கூடியதா என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் அதனினுடைய உண்மை நிலை என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்தையும் எதை பற்றியும் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு பின்னால் ஏமாந்து நிற்க கூடாது என்கின்ற வாழ்க்கை சூழ்நிலையில் நீ மற்றவர்களை காணவில்லை. எத்தனை பேர் வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து பின்னால் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ என்று வருத்தப்பட்டு அன்று ஒன்றினை அவர்கள் நான் சொல்லி கேட்காமல் சென்றவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ அறிகுறிகளை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தும் அதை அவர்களால் கண்டுகொள்ள முடியாமல் சிலருக்கு தெரிந்துமே எப்படி இருந்தாலும் இதுதான் என் வாழ்க்கை, இனி என்னால் இதை விட்டு செல்ல முடியாது என்று சொல்லி தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் இன்று ஐயோ அம்மா என்று கதறி கொண்டிருப்பதனால்தான் எந்த பலனும் இல்லை. அதனால் என் தங்கமே, நீயாவது இந்த தாயானவள் உனக்கு சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டு நல்ல வாழ்க்கையினை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு விஷயம், கெட்ட விஷயம் இப்பொழுது இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையாக அது மாறிய பிறகு அதை நான் திருத்தி விடுவேன் என்று நினைத்து கொண்டு தேவையில்லாமல் நீ பல கஷ்டங்களையும் கெட்ட விஷயங்களை எல்லாம் தூக்கி சுமக்க வேண்டாம்.
நீ அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய திறமையை நம்பி அங்கே சென்று தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்கொள்ளாமல், என் தங்கமே, திறமையை எதில் வெளிப்படுத்த வேண்டுமோ அதில்தான் வெளிப்படுத்த வேண்டும். மனிதனின் மனம் எந்நேரமும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது உன்னிடத்தில் இப்படி பேசுகின்ற வாயாக இருந்தாலும் நாளை மாற்றி பேசுவதற்கு நீண்ட நேரம் ஆகாது. என் தங்கமே, நன்றாக வாழ்க்கையில் அடிபட்டவர்களிடம் சென்று கேட்டுப்பார், ஏன் உனக்கு இந்த வாழ்க்கை இப்படி கஷ்டமாக இருந்தது என்று. ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கைதானே, அதன் பிறகு ஏன் இத்தனை சோதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று. என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா, எல்லோருடைய வாழ்க்கையும் இப்படி இருக்குமா என்று. நீங்கள் சொல்லிவிட முடியாது அல்லவா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, சூழ்நிலைகள்தான் வேறு வேறு, பிரச்சனைகள் என்பது ஒன்றுதான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். எல்லோருக்கும் ஒரே பிரச்சனை என்பது வாழ்க்கையில் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, முதலில் நீயாக இருக்க வேண்டும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்றால் நீ இதை செய்தால்தான் கிடைக்கும், அப்படி இருந்தால்தான் கிடைக்கும், இப்படி கட்டுப்பாடு இருந்தால்தான் நடக்கும் என்று சொல்லும் பொழுது உன்னை நீ மாற்றிக் கொண்டால் நீ நடிக்கிறாய் என்று அர்த்தம் அல்லவா? உன்னுடைய நிலையில் இருந்து நீ மாறுகின்றாய் என்று அர்த்தம். உன்னுடைய நிலையில் இருந்து நீ மாறாமல் எப்பொழுது நீ உன்னுடைய செயல்களை எப்பொழுதும் போல செய்வதற்கு உனக்கு சுதந்திரம் கிடைக்கின்றதோ அந்த வாழ்க்கை மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் என்னுடைய குழந்தைகள் எதுவுமே தெரியாமல் விழி பிதுங்கிதான் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். தான் ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் கண்மூடித்தனமாக சில விஷயங்களை செய்கின்றார்களே தவிர ஒருபோதும் அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. என்ன நடக்கும் என்பதை அறிந்தவள் நான் சொல்லும் பொழுது அதனை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையை நான் எப்படி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து விடுவேன். என் தங்கமே, இத்தனை நாட்கள் எதுவாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனியாவது இந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நான் சொல்வதை எல்லாம் சற்று கவனமாக கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டாலே போதும். இதைவிட எனக்கு வேறு சந்தோஷம் இருக்க போகின்றதா என்ன? என் குழந்தையின் கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது என்று நினைப்பவள்தான் நான். உன்னை ஒரு விஷயத்தில் தெரிந்தே தள்ளிவிட்டால் காலம் முழுவதும் கண்ணீர் சிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? அதுபோன்று கண்ணீரை நீ வீணாக்கிவிடக் கூடாது என்றுதான் அம்மா உன் வாழ்க்கையை காப்பாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, கண்மூடித்தனமான அன்பு தவறு கிடையாது. ஆனால் அந்த அன்பிற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களா என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே கண்மூடித்தனமாக செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் மிகப்பெரிய பள்ளத்தில் விழுந்து விடுவாய் என்பதையும் மறந்து விடாதே. அன்று உன் இஷ்டத்திற்கு செய்தால் யாருடைய துணையும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு உடன்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம். நான் என்றுமே உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்துச் சொல்வேன். உன் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அதை மட்டுமே சொல்வேன். என் தங்கமே, இன்று உன் தாயானவள் உனக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை கொடுக்கின்றேன் என்று சத்திய வாக்கினை தருவதற்காக வந்திருக்கின்றேன். அதனால் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உன்னை விட்டு விலகி செல்வதை எல்லாம் நீ விட்டு விலகி இருக்க பழகிக்கொள். எது உன் வாழ்க்கையோ எது உனக்கானதோ நிச்சயமாக அது உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாம் உன் கைகளில் சேரப்போகின்ற நாள் நெருங்கி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கை உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அதைவிட உனக்கு வேறு என்ன சந்தோஷம் தேவைப்பட
போகின்றது? உன்னுடைய எண்ணங்களை முழுமையாக உணர்ந்தவள் அல்லவா உன் தாயானவள். நீ என்ன நினைக்கிறாய் என்பதை நீ சொல்லாமலே நான் புரிந்து கொள்பவள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது. நீ என்ன நினைக்கின்றாயோ அதை நான் நிறைவேற்றி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றியும் கொடுத்து விடுவேன் என்றும் என்றுமே நீ சந்தோஷமான நிலையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். தேவையில்லாமல் இதுதான் வேண்டும் என்று அடம் பிடித்து ஆசைப்பட்டு பெற்றுவிட்ட பிறகு அதனை வைத்து சந்தோஷமாக வாழ முடியவில்லை என்றால் மற்றவர்கள் முன்னிலையில் நீ தலை குனிந்து குறுகி அல்லவா நிற்க வேண்டிய நிலைமை வரும். இதுதான் வாழ்க்கை என்று தேர்ந்தெடுத்து விட்ட பிறகு மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். யாரும் உன்னை ஒருபோதும் நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கையால் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லிவிடக் கூடாது. எல்லோருக்கும் மற்றவர்கள் மீது இருக்கின்ற எண்ணங்கள் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். என் தங்கமே, உன் பின்னால் யாரோ பேசுகிறார்கள் என்றால் முதலில் நன்றாக தெளிவாக புரிந்து கொள். அவர்கள் பேசுகின்ற வார்த்தை என்னவென்று நீ கேட்கும் வரை, நீ என்னை பற்றி தான் பேசினாய் என்று உரிமை கோரும் வரை அந்த வார்த்தைகள் உனக்கு சொந்தமானது அல்ல. அது அவர்களினுடைய வார்த்தை. என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். எங்கே நீ உன்னுடைய தலையீட்டை தொடங்குகின்றாயோ அப்பொழுதுதான் அது உனக்கானதாக மாறும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நடந்த விஷயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் இனிமேல் எல்லா விஷயங்களுக்கும் ஆன மாற்றங்களும் மிக விரைவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் வந்தே சேரும். என் பிள்ளை, மன மகிழ்ச்சியோடு இதனை பெற்றுக்கொள்ளதான் போகின்றாய். நீ நினைத்ததை விட அவை எல்லாம் உனக்கு மிக விரைவாகவே நடக்கத்தான் போகின்றது. என்ன வாழ்க்கை வேண்டும் என்று இந்த தாயானவளிடம் வேண்டி நின்றாயோ அந்த வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். அது சரியானதா சரிப்பட்டு வராதா என்பதையும் நான் உனக்கு அறிகுறிகள் மூலமாக உணர்த்தி காட்டுகிறேன். அந்த அறிகுறிகளை எல்லாம் நீ சரியாக பற்றி கொண்டு வாழ்க்கையில் மேலே வந்துவிட வேண்டும். இது உனக்கான வாழ்க்கை. உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் உன் தாயானவள் நிரந்தரமாக உன்னை காக்க இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ பயப்பட தேவையில்லை. எல்லாம் மாறும். வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும். சந்தோஷமாய் இருப்பாய். எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வந்து சேர்ப்பவள் இந்த தாயானவள் மட்டுமே என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல பிள்ளைக்கு இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே. எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான வாக்கு வந்திருக்கிறது. என் தங்கமே, குலதெய்வமே நேரில் வந்து சொன்னதாக உன் தாயின் வாக்கை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அம்மா உன்னோடு எந்நாளும் இணைந்திருக்கிறேன் அல்லவா? நான் உன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறியிருக்கிறேன் அல்லவா? அதனால்தான் உன்னுடைய குலதெய்வன் என் மூலமாக உன்னிடத்தில் பேச விரும்புகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான சில விஷயங்களை உன்னோடு பகிர்ந்து கொண்டு உன்னுடைய முடிவுகளையும் தெரிந்து கொள்ள நினைக்கிறார்கள். அதுபோல இன்னும் சில விஷயங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் சில தெளிவுகளையும் கேட்க விரும்புகிறார்கள். என் தங்கமே, அவர்களின் வாக்கினை கேட்டு அவர்களுக்கான பதிலை உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற குலதெய்வத்தை நினைத்து தீபத்தை ஏற்றி வைத்து நீ அவர்களிடம் உன்னுடைய மனதில் இருக்கும் விஷயங்களை தெளிவாக சொல். அது அவர்களின் செவிகளுக்கு எட்டிவிடும். அப்படி இல்லை என்றால் இந்த தாயானவள் என்னிடத்தில் சொல். என்னை நீ மனதார நினைத்து சொன்னால் போதும். அம்மா அதை அவர்களுக்கு தெரிவித்து விடுவேன். என் தங்கமே, அப்படி நம்முடைய குலதெய்வத்தின் மனதில் என்னதான் இருக்கிறது என்று நீ நினைத்து முடிப்பதற்கு முன்பாகவே அம்மா எல்லா விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன். அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் நான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்கிறேன். என் தங்கமே, கவனமாக கேட்டுக்கொள். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது.
அதற்குள் உன்னுடைய குலதெய்வ கோயிலில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்திற்கும் தொடர்புடையவர் ஒரு ஆள் மட்டும்தான். என் தங்கமே, இவர்களின் மூலமாக உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு விரைவாக முடிவினை கட்ட வேண்டும். ஏனென்றால் இவர்கள் குலதெய்வ கோவிலிலும் பிரச்சனைகளை உருவாக்கி சண்டையை மூட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களின் மனதில் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் துளி கூட இல்லை. யாரை அவமானப்படுத்தலாம், யாரை அசிங்கப்படுத்தலாம் என்று காத்து கொண்டு நிற்கின்றார்கள். இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் என்பதுதான் மிக ஆச்சரியமான விஷயம். என்னாலும் உன்னிடத்தில் நல்லவர்கள் போல பேசிக்கொண்டு இருந்தவர்கள் இப்பொழுது சில காலமாக உன்னோடு என்றுமே பிரச்சனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நீ எதுவுமே செய்யாமல் இருந்தால் கூட உன்னை வம்பிழுக்க பார்க்கிறார்கள். என் தங்கமே, அவர்கள் உன் வாழ்வில் ஏற்படுத்திய கஷ்டங்கள் எல்லாம் இன்னமும் உன்னால் அதிலிருந்து மீள முடியாத அளவிற்கு பல காயங்களை கொடுத்திருக்கிறது. குழந்தையே, உன் மனதில் கொண்ட எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் பிரதிபலிப்பதற்கு முன்பாகவே இவர்கள் அதை கெடுத்து விடுகிறார்கள். குலதெய்வ கோயிலில் நின்று கொண்டு உன்னை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசுகின்றார்கள். குலதெய்வ கோயிலுக்குள் நுழையும் பொழுது மனதில் தெளிவான எண்ணங்கள் இருக்க வேண்டும். குலதெய்வ சன்னதியில் நின்று கொண்டு யாரிடமும் யாரும் சண்டையிடக்கூடாது, மற்றவர்களுக்கு மனதில் கெடுதல் நினைக்க கூடாது என்று இந்த பிள்ளைகளுக்கு நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் எதையுமே உணர்ந்து கொள்ளாமல் அங்கே நின்று கொண்டு உன்னை பற்றி தேவையில்லாமல் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். மற்றவர்களிடம் உன்னை பற்றிய கெட்ட எண்ணத்தை விதைக்கின்றார்கள். இவர்கள் இப்படி செய்வதினால் அவர்களுக்கு கிடைக்கப் போவது என்னவென்று உணராமல் நிற்கின்றார்கள். அவர்கள் நினைக்கின்றார்கள், நாம் இப்படி செய்துவிட்டால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று. ஆனால் ஒருபொழுதும் அதிலிருந்து அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. மாறாக தெய்வத்திடமிருந்து தண்டனை தான் கிடைக்கும் என்பதை மறந்துவிட்டார்கள் போல. இனி அவர்களுக்கு அதனை ஞாபகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, நீ இனிமேலாவது இவர்களிடத்தில் இருந்து தப்பித்தோம் என்ற மனநிலைக்கு வரப்போகின்றாய். அப்படி ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன். இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டால் உன் குலதெய்வம் மற்றும் நான் என்று எதற்காக இங்கே இருக்கிறோம்? நாங்கள் இருக்கும்போது உன்னை யாருமே அத்தனை எளிதாக நெருங்கிவிட முடியாது. உன் குலதெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற அத்தனை நம்பிக்கையும் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக காப்பாற்றும். என்னை நம்பிய குழந்தை அல்லவா நீ? அவர்களும் என்னை தான் நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, இனிமேல் அவர்கள் கற்கக்கூடிய பாடத்தில் இருந்து இனி யாருக்குமே எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்க மாட்டார்கள். உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் இவர்கள் மட்டுமே காரணம். இவர்கள் இப்பொழுது என்று இல்லை, ஆரம்பத்தில் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தார்கள். ஆனால் ஆரம்பத்தில் கெடுக்க நினைக்கும் பொழுது அவர்களுக்கு உன்னை பற்றிய சில விஷயங்கள் ஏற்புடையதாக இருந்தது. ஏனென்றால் நீ அப்பொழுது ஏற்கனவே கஷ்டத்தில்தான் இருந்தாய். அதனால் எதுவும் செய்ய வேண்டாம் என்று விட்டு விட்டார்கள். ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கை சூழ்நிலை சற்று மாறுதலாக இருக்கிறது அல்லவா? இந்த மாற்றத்தினால் வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு அவர்கள் காரணமாக மாறிவிட்டார்கள். நல்லபடியாக வந்து விடுவாயோ, வாழ்க்கையில் நல்லா செழித்து விடுவாயோ என்ற பயம் அவர்களுக்குள் வந்துவிட்டது. என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் உன்னுடைய குலதெய்வமான நான் நினைக்கின்றேன்.
ஆனால் அவர்களோ அங்கே மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் மற்றவர்களின் வாழ்வை அழிப்பதுமாகவே அவர்கள் அங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தின் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே உன்னை இப்படி இக்கட்டான நிலையில் இருந்து எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும், இந்த அரக்க குணம் படைத்த மனிதர்களிடமிருந்து நீ எப்படியாவது தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அதனால் என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்க வேண்டும். உன்னை ஒருவர் வஞ்சிக்கிறார் என்றால், உன் வாழ்க்கையை ஒருவர் கெடுக்கிறார் என்றால், அதுவும் அவரும் உன்னுடைய குலத்தில்தான் இருக்கிறார் என்றால், உன்னுடைய குலதெய்வம் அவர்களை ஒருபோதும் விட்டு விடாது என்பதை மனதார நம்ப வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயம் இவர்கள் முன்பாக உயர்த்தி கொடுப்பார்கள் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் மட்டுமே எஞ்சியிருக்கும். இனி அந்த சந்தோஷத்தை நீ யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம். என் பிள்ளையே, இனிமேலாவது இப்படிப்பட்டவர்களை நினைத்து வேதனைப்படாமல் குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் என்பதை மனதார நம்பி வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும். இவர்கள் கோவிலுக்குள் வேண்டுமானால் வந்து நிற்கலாம். ஆனால் குலதெய்வத்தின் பார்வையை ஒரு நாளும் பெற்றுவிட முடியாது. இவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை குலதெய்வம் அவர்களை ஒதுக்கி வைப்பதுதான். என் செல்ல குழந்தையே, உன் குலதெய்வம் கொண்டு வந்த வார்த்தையை கேட்டுவிட்டாயல்லவா? இனி உனக்கு எதிரி என்றோ துரோகி என்றோ யாராவது இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நினைத்து நீ மனம் வருந்தாதே. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அதை இப்பொழுது உன் குலதெய்வம் செய்து கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு, என் பிள்ளை, நீ சந்தோஷமாக இருந்தால் போதும். யார் என்ன நினைத்தால் என்ன? உன் விருப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டியது உன்னுடைய குலதெய்வத்தின் பொறுப்பு, உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் என்னுடைய பொறுப்பும் அல்லவா? அதை நிச்சயமாக நான் உனக்கு செய்து கொடுக்கின்றேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த அன்னையின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் நிறைவாக கிடைக்கும். நீ இனி எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். எல்லாவற்றையும் நானும் உன் குலதெய்வமும் சேர்ந்து சரி செய்து உனக்கு கொடுப்போம். உனக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பது இனி எங்களுடைய கடமை, பொறுப்பு. எங்கள் மீது நம்பிக்கை வைத்து நீ பொறுமையோடு காத்திரு. என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.